சிசிடிவி ஃபுட்டேஜை டாக்குமெண்ட்லேயே போடலை. இதை கேட்டவுடனே அரசு வழக்கறிஞர் பதறிட்டார். ஐயா நீங்கள் இப்படிலாம் திடீர்னு கேள்வி கேட்டால் நாங்கள் என்னையா பண்ணுறது? ஹென்ரி டிபன் ஒரு பக்கம் பேசுறாரு, ஒரு பக்கம் எஸ்.எம். சுப்பிரமணியன் பேசுறாரு. அதனால் பதறி போய் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்துட்டோம், அது டாக்குமெண்ட் எல்லாமே ஆவணங்கள் போட்டிருக்கீங்க, எல்லாம் போட்டிருக்கீங்க, ஏன் சிசிடிவியை போடலைங்கிற கேள்விக்கு தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் இல்லை, எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்கன்றாரு. பொய்யை ரெடி பண்ணுறதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணலாம், இன்னொன்று கற்பனை கதைகளை எடுத்து விடலாம். எஃப்ஐஆரை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த எஃப்ஐஆர் ஒரு ஃபேக் எஃப்ஐஆர் என்று தமிழ்நாடு அரசை பார்த்து, தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து நீதிபதி கேட்குறாருன்னா, தமிழ்நாடு அரசு ஒரு எவ்வளவு மோசமான ஒரு அரசு, எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நிலைமையில இருக்கிறது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு சாலச்சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, அதை தவிர்த்து அப்ப பிளட் ஸ்ட்ரெயின் அந்த காதுல இருந்து பிளட் எல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் விழுந்திருக்கும்ல, அதுல இல்லைங்கிறாங்க. இந்த டெம்பிள்ல இருந்து எடுத்த சிசிடிவி ரெக்கார்ட் ஆகவே இல்லையே. எஸ் போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவி எடுத்து வச்சிருக்கீங்க, டெம்பிளுக்குள்ள நடந்திருக்கு. எஸ் டெம்பிள் சிசிடிவியோ எடுத்ததாக போடல. சீஸ்டு பை டெக்னிக்கல் விங் டெக்னிக்கல் இதுல மகசர்ல ரெக்கார்ட் பண்ணல.